சென்னையில் கார் பந்தயம் தொடங்குவதற்கான காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஃபார்முலா 4 கார் பந்தயம் மாலை 6 மணிக்கு பிறகே தொடங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பந்தய சாலையின் 10 மற்றும் 19வது வளைவுகளை மாற்றியமைக்க கூறப்பட்டிருக்கும் காரணத்தினால் போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, போட்டி தொடங்குவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்தே வருகிறது. தற்பொழுது என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது? பூங்குழலி, ஃபார்முலா 4 கார் பந்தயம் சரியாக மாலை 6 மணிக்கு பிறகு நடைபெறும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நாம் தற்பொழுது இந்த ஃபார்முலா 4 நடைபெறும் சிவானந்தா சாலையில் இருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ் இந்த காட்சிகளை நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒருபுறம் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறும் அந்த டிராக்கில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. பெடரேஷன் அதிகாரிகள் டிராக்கில் சோதனை ஓட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். 4 கார்களில் இந்த சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மறுபுறம் இது தொடர்பான வழக்கு தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் சரியாக இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதாவது அந்த தரச்சான்றிதழ் தொடர்பான வழக்கு நீதிபதி இல்லத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதன் காரணமாகவும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த 10 மற்றும் 19வது வளைவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகத்தான் இந்த கார் பந்தயம் தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஏற்பாடுகளிலும் பல குளறுபடிகள் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த நிகழ்வு தொடங்குவதற்கு அடுத்தடுத்து தாமதம் ஏற்படுவதாக அதிகாரிகள் நமக்கு நேரடியாக கேட்கும் பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது வழக்கு ஒருபுறம் மற்றும் ஏற்பாடு குளறுபடி என அடுத்தடுத்த சிக்கல்கள் காரணமாக 2 நாட்கள் இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய இந்த கார் பந்தயம் தொடங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அதனை சரி செய்யும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகளை அடுத்தடுத்து மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகுதான் இந்த நிகழ்வு இன்று தொடங்குமா இல்லையா என்பது அதிகாரப்பூர்வ தகவல் என்பது தெரிய வரும். பூங்குழலி, 10 மற்றும் 19வது வளைவுகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும், அவை சரியானதாக இல்லை என்று தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். இந்த பாதை அமைக்கும் பொழுதே அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லையா? பாதை அமைக்கும் பொழுது அந்த ஆய்வுக்கு முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் நேற்று பெய்த அந்த மழை மற்றும் அந்த முழுமையான சில தொழில்நுட்ப சிக்கல்கள் உள்ளிட்டவைகள் காரணமாகத்தான் அந்த வளைவுகள் முழுமையாக அமைக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதற்காகத்தான் அந்த வழக்கு என்பது போடப்பட்டு இன்னும் விசாரணை என்பது தொடங்க இருக்கிறது. அந்த வளைவில் வேகமாக காரில் செல்லும் பொழுது விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருப்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது அதனை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய பணிகள் தொடங்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக இந்த பணிகள் நிறைவடைந்த பிறகு மறுபடியும் அந்த ஆய்வு மேற்கொண்டு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்ட பிறகு அதற்கான அந்த கார் ரேஸ், அதாவது கார் பந்தயம் தொடங்குவதற்கான அந்த நிகழ்வு தொடங்க இருக்கிறது. பூங்குழலி, போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் வீரர்கள் விடுதிக்கு திரும்பி இருக்கிறார்கள். வீரர்களிடம் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவர்கள் எப்பொழுது அடுத்து தயாராக இருக்க வேண்டும் என்ற தகவல்கள் ஏதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் கேட்டது போன்று வீரர்களை பொறுத்தளவு முழுமையான ஏற்பாட்டுக்கு பிறகுதான் இந்த கார் பந்தயத்தை தொடங்க வேண்டும் என்று நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிர்வாகத்திடம். ஏனென்றால் சர்வதேச வீரர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள், 2 நாள் நிகழ்வில். அதனால் வீரர்களின் பாதுகாப்புக்குத்தான் முழுமையான ஒத்துழைப்பு, அந்த சேஃப்டி அனைத்து இடங்களில் அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட் முழுமையாக செய்யப்பட்ட பிறகுதான் அவர்கள் போட்டியில் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது ஹோட்டலுக்கு திரும்பி இருக்கிறார்கள். சரியாக முழுமையான அதற்கான ஏற்பாடுகள் திரும்ப செய்யப்பட வேண்டும். நீதிமன்ற வழக்கு நிலுவை அதற்கான உத்தரவு பெற வேண்டும். அதற்கு பிறகுதான், அதாவது அந்த 10 மற்றும் 19வது வளைவுகளில் செய்யக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பிறகு, மீண்டும் அது உறுதி செய்யப்பட்ட பிறகு அவர்கள் இதில் கலந்து கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.